கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது என்று திட்டவட்டமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்போது சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் உத்தரவு என்ன? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை இன துரோகி, தேச துரோகி என பேசி வன்முறையை தூண்டியதாக கஞ்சனூர் காவல் நிலையத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நீதிபதி சுந்தரமோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சீமானின் பேச்சு வன்முறையை தூண்டியது என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என சீமான் தரப்பில் வாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. மேலும் இந்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாததால் சீமானுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் நேரில் ஆஜராவதிலிருந்து அவருக்கு விலக்களிக்க வேண்டும் எனவும் அவர் தரப்பில் கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதி சுந்தரமோகன் பிடிவாரண்டை திரும்ப பெற கோரி விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் எனவும் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க முடியாது எனவும் கோரி சீமானின் மனுவுக்கு பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வருகிற பிப்ரவரி 6ஆம் தேதி தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.